வணக்கம் ஐயா. ஏன் பல பேர் இப்பொழுது நிகழ்காலத்தில் சுகர், பிரஷர், கேன்சர் போன்ற நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள்? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது இப்போ கலிகாலம்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த கலிகாலத்தை பொறுத்த வரைக்கும் இழப்புகள் அதிகமாக தான் இருக்கும். இதில் ரொம்ப வேதனைக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நோய் பயப்பட்டு இறக்குறது. நோய் வயப்பட்டு இறக்கும் போது ரொம்ப வேதனைகளை சந்திச்சு கஷ்டங்களை அனுபவிச்சு மன வேதனைனாலையும் நிம்மதி இல்லாமல் தவிச்சு அந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டி இருக்குது. அந்த வகையில் நம்ம இது பார்க்கும்போது இதெல்லாம் இயற்கையா, இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் அவங்கவுங்க தேடிக்கிட்ட தானே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம சோறு தான் சாப்பிட்றோம், நமக்கு அறிவு இருக்கு தானே, நம்ம மனிதர்கள் தானே, சிந்திக்க தெரியும் தானே. நமக்கு வெள்ளம் வர்றதுக்கு முன்னுக்கு அணை போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு தானே, பேசிக்க அறிவு வேணும் தானே. வெள்ளம் வந்த பிறகு அதுல மூழ்கி போயிட்டு ஐயோ வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம அறிவு இல்லாத ஆளுன்னு தானே அர்த்தம். இப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய அப்பாவுக்கு நடக்குது, அம்மாவுக்கு நடக்குது, தாத்தாவுக்கு நடக்குது, பாட்டிக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாராகணுமா இல்லையா? நமக்கும் வர்ற அளவுக்கு நம்ம என்ன எதை தேடி போய்கிட்டு இருக்கிறோம்? நம்ம காலை இழக்கிற வரைக்கும், கண்ணை இழக்கிற வரைக்கும், உறுப்புகளை இழக்கிற வரைக்கும் நம்ம எதை தேடி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் வர்றதுக்கு முன்னுக்கே தற்காத்துக்கு தெரியல? இந்த உடம்பு ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷமாச்சே. இந்த உடம்பை பயன்படுத்தி நம்ம எதனாலும் சாதிக்க முடியுமே. அப்ப இந்த உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இங்க நோயெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எல்லா நோய்க்கும் எல்லா விதத்திலையும் மருந்துகள் இருக்குது அப்படிங்கறதான் இங்க நம்ம பாக்குறோம். அந்த வகையில இந்த உடம்பு பேணி காக்கணும், அதுதான் ஆன்மீகம். உடம்ப பார்த்து பாதுகாத்துக்கிறது ஆன்மீகம். நீங்க ஆன்மீகம்னா சாமி கும்பிடுறது நினைச்சுக்கிட்டு இருந்தா அது உங்களோட அறியாம. ஆன்மீகம்னா ஆன்மாவை மிகைப்படுத்துறது. அப்ப ஆன்மாவை எப்ப மிகைப்படும்? ஆன்மை மிகைப்படுத்துறதுன்னா என்ன? ஆன்மாவை சக்தி ஊட்டி வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப சக்தி அதிகரிச்சிருக்கும் போது ஆன்மாவை நோய் தாக்குமா? அந்த உடம்பு எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்பு எந்த நோயாவது கிருமியாவது தாக்கிடுமா? தாக்க முடியாது. ஏன்னா இதுதான் வலு பெற்று இருக்குது. அப்ப என்ன மாதிரியான கிருமிகள் வந்தாலும் இந்த உடம்பு அதை அழிச்சிடும். அப்படி வாழ்ந்தவங்க நம்ம முன்னோர்கள். அதுக்காக தான் உணவுன்றது அது சார்ந்தது தான். அப்ப இதெல்லாம் தெரியாம அறியாம கண்டதெல்லாம் தின்னுட்டு தான் உடம்பு போற்றி பாதுகாக்காம, இந்த ஆன்மாவை மிகப்படுத்தாம, உணவை ஒழுங்குபடுத்திக்காம தவறான வாழ்வியலை வாழ்ந்துட்டு அப்புறம் கண்ணு போச்சு, காது போச்சு, கேன்சர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு இப்படி சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? அது தெரியலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதை முறைப்படுத்திக்கணுமா இல்லையா? அந்த உணவை ஒழுங்குபடுத்திக்கணுமா இல்லையா? அந்த ஆன்மாவை மிகப்படுத்திக்கணுமா இல்லையா? அதனால இந்த நோய்ன்றது ஒண்ணுமே இல்லை, அப்படியான ஒரு விஷயமே இல்லை. அவங்கவுங்களா தேடிக்கிட்டது தான் நோய்ன்றது. அவங்கவுங்களா தேடிக்கிட்டது தான். அவங்க ஒழுங்கா அந்த உடம்ப பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா எந்த விதத்திலையும் நோய் தாக்காது. தெரியாதவங்க வாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட தொடர்பு கொண்டு தன்னை பயன்படுத்தி அந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு உணவு முறையை ஒழுங்குபடுத்திக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சு தன்னோட வாழ்க்கையை இன்பமா வாழுங்க. எதுக்காக கண்டதையும் தின்னுட்டு உடம்பை தொலைச்சிட்டு வேதனைக்கும் சோதனையும் பட்டு எதுக்காக மாறணும்? தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.